இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நல்ல கூட்டம். நிறையா பேர் வந்து பகவானை தரிசனம் பண்ணுறதை பார்க்க முடியுது. நல்லா இங்கே பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை இருக்குது. அதை வாங்கி பக்தர்கள் வந்து மாடுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. மாடு அப்படின்னாலே செல்வம்னு அர்த்தம். நம்ம எவ்வளோக்கெவ்வளோ அதை கொடுக்குறோமோ அந்த புண்ணியம் வந்து சேரும். இந்த வாயிலா ஜீவன் நம்ம செய்யும்போது நமக்கு நல்லது நடக்கும். இது முகப்பு நல்ல அற்புதமாக இருக்குது. வசந்த மண்டபம் போகிற வழி. இங்கேருந்து பழமுதிர் சோலை பக்கம். பிரசாத விற்பனை இடம், நல்லழகர் ஃபோட்டோ, இந்த பொறி கடலையெல்லாம் விற்கிறாங்க. அந்த குளத்தில் மீனுக்கு தரத்துக்கு தர்மங்கிறது மாடுக்கு தர்றது, மீனுக்கு தர்றது இப்படின்னு மனிதர்களுடைய குணம், தர்ம குணம். நான் இன்புற மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசியும் மகிழ்ச்சி அடையணும்னு நினைக்கிறது. சிலர் மாடு கன்றுக்குட்டியெல்லாம் தானமாக கொடுக்குறாங்க. இங்கே கூட ஒரு கன்றுக்குட்டி கட்டி வச்சுருக்காங்க. காலையில் ஒரு கன்றுக்குட்டியை கொடுத்ததை பார்த்தோம். நல்ல கூட்டம். ஆறுபடை வீடு அருள்மிகு திருமுருகன் கோயில் சோலைமலை அழகர் கோயில் மதுரையில் தைப்பூச பெருவிழா 22/1/26 1/2/26 வரைக்கும் நிகழ்ச்சி நிரல்லாம் போட்டிருக்காங்க. சிம்மாசனம், பூத வாகனம் இப்படின்னு தங்கத்தேரில் 9ஆம் திருநாள் 31/1 சுவாமி எழுந்தருள்கிறாரு. முருகன்னாலே அழகு, அதையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. இரணியன் கோட்டை வாயில்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வராங்க. பஸ் நிறுத்தக்கூடிய இடம். இங்கே வந்துட்டு இங்கேருந்து உள்ளே நடந்து போகணும்.